இறைஒளி திருவருள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மணிபாபு, உலகியல் ஜோதிடர். தற்போது கோச்சார கிரகங்களுடைய சேர்க்கையை நாம் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 4, 5, 6 தினங்களில் சந்திர பகவான் கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கே சுக்கிர பகவான் நீசமாகி கேதுவிடத்தில் மாட்டிக்கொண்டு அநேக தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் கடந்த நாட்களில் கேள்விப்பட்டது போல பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், பாலியல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர பகவான் ஒரு பெண் கிரகம் இருப்பது கன்னி வீட்டில், அதுவும் ஒரு பெண் கிரகம் கேதுவிடம் மாட்டி இந்த காரியங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அதுபோல் மற்றொரு பெண் கிரகமான சந்திர பகவானும் இப்போது கடந்து வந்து அதே கேதுவிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறார். பாம்பு கிரகங்களிடம் ஒளி கிரகங்கள் மாட்டும் பொழுது அது ஒரு விதமான கிரகண தோஷங்களை இல்லை கிரகணத்திற்கு ஒத்த வலிமை இழப்புகளை உருவாக்கிவிடும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போல இந்த பாம்புகளுக்கு இடையே சந்திரன் மாட்டும் பொழுது அது ஒரு கிரகணம் போல சந்திரனால் முழுவதும் இயங்க முடியாத ஒரு தன்மையாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் கன்னியில் கேதுவுடன் சந்திரன் இணையும் பொழுது 7வது வீடான மீனத்தில் இருக்கும் ராகு பகவான் சந்திரனை பார்வையிடுகிறார். அப்போ 2 பலம் வாய்ந்த ராகு கேதுகளிடம் சந்திர பகவான் மாட்டி அவருடைய தன்மையை முழுவதுமாக இழக்கிறார். நமக்கு தெரியும், சந்திர பகவான் நமது உடல் மற்றும் மனதுக்கு காரகராக இருக்கிறார். அதனால் இந்த பாம்பு கிரகங்களிடையே சந்திர பகவான் இருக்கும் பொழுது நமது உடல் மற்றும் மனது அதீதமாக பாதிக்கப்படும். சந்திரன் மனது, கேது அது விரக்தியினாலே நிரப்பி விடுவார். ராகு பகவான் மனதை இல்லை உடலை என்ன பண்ணுவார்னா பேராசையை தூண்டி விடுவார். அதனால தேவையில்லாததை போய் முதலீடு செய்து கொண்டு நஷ்டமடைவது, இல்லைன்னா தேவையில்லாத உணவுகளை உண்டு. ராகுக்கு ருசி அதிகம். அது ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்கள் என்றால் அவர்கள் தேவையில்லாத உணவுகளை உண்டு அந்த உணவு விஷமாய் போகிற தன்மையினாலே அவர்களுக்கு ஃபுட் பாய்சன், அப்புறம் வயிற்றால போகிறது, அந்த மாதிரி காரியங்கள் அவர்களுக்கு உருவாகிவிடும். அதே போல ஏனென்றால் இந்த சந்திர பகவானோடு கூட தான் ராகு கேதுகள் இயங்கும். சந்திர பகவான் ரிஷபத்திலே உச்சமடைகிறார், அங்கு ராகு பகவான் உச்சமடைகிறார், கேது பகவான் நீசமடைகிறார். அதற்கு 7வது வீடான விருச்சகத்திலே சந்திர பகவான் நீசமடைகிறார், அங்கு ராகு பகவான் நீசமடைகிறார், கேது பகவான் உச்சமடைகிறார். அப்ப அந்த ஒளி கிரகமான சந்திரன் இந்த பாம்புகளோடு கூட தான் பயணித்து கொண்டு அவர் இந்த கிரகண பலகீனத்தை அடைகிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 4, 5, 6 தினங்களில இந்த கிரகண தோஷத்தின் பலன் உலகமெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்படும். யாரெல்லாம் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், சந்திர பகவானின் நட்சத்திரங்களான திருவோணம், அஸ்தம், ரோகிணி இந்த நட்சத்திரம், அதே போல சந்திர பகவானின் கர்ம பதிவை கொண்ட பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி மற்றும் கடக லக்கணம், கடக ராசி. சந்திர பகவான் நீசமடையும் விருச்சக லக்கணம், விருச்சக ராசியர். ஏனென்றால் கண்ணியிலிருந்து அவர் சந்திர பகவான் நீசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர்களுக்கும் இந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும். இந்த 3 தினங்கள் இந்த ராசி நட்சத்திரர் எந்த விதமான முக்கிய முடிவுகளோ எடுக்காமல், ஏனால் உடலும் மனதும் ஒத்திசைவு இல்லாமல் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு இல்லை பேராசைப்பட்டு எந்த விதமான உணர்ச்சி போக்கில அவர்கள் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருப்பது, அந்த ஒரு 3 நாட்கள் அந்த முடிவுகளை தள்ளி வைப்பது அவர்களுக்கு நலம் பயக்கும். அதே போல காலபுருஷனின் 6வது வீடான கடன், நோய் எதிர்ப்பு ஸ்தானமான கன்னியிலே இந்த கிரகணம் ஏற்படுகிறது. அதனால் அது நோயை உருவாக்குகிற இடம். அதனால் நம்ம உணவுகளே எளிதாக ஜீரணமாகிற உணவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சந்திர பகவான் உணவுக்கும் தண்ணீருக்கும் காரகத்துவமாக இருக்கிறார்.
அப்போ அந்த கேது ராகு இடத்துல மாட்டுகிற சந்திர பகவான் என்னன்னா உணவுகளை விஷமாக மாறிவிடும். அப்போ அது போல அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார். அதே போல சந்திர பகவான் நீர் கிரகம். கடக ராசியை பார்த்தோம் என்றால் அது மார்பு பகுதியை குறிக்கும். இப்போ மார்பு பகுதியிலே நீர் சேர்கிறது. இயற்கையாகவே ஆஸ்துமா, வீசிங், சளி பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவுகளையும் மருத்துவத்தையும் கண்டிப்பாக தொடர் ஆலோசனை மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத புதிய உணவுகளை முயற்சிப்பது, இல்லாட்ட குளிர்பானங்களை முயற்சிப்பது போன்றவற்றை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். அதே போல ராகுவனுடைய ஆளுகையில் சந்திர பகவான் இருப்பதனால எந்த விதமான பேராசையுடன் கடன் வாங்கவோ, ஜாமீன் கொடுக்கவோ, இல்லை முதலீடு செய்யவோ கூடக்கூடாது. பேராசை பெருநஷ்டத்தை உருவாக்கிவிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 பெண் கிரகங்கள் பெண் வீட்டில் ராகு கேதுகளினால் பாதிக்கப்படுவதனால பெண்களுக்கு மூடு ஸ்விங், அந்த மாதிரி மனநிலையில் ஒரு மாற்றம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாற்றம், அந்த மூடு ஸ்விங்ஸ் காரியங்களில் அவர்கள் மாற்றுவார்கள். அதனால் அவர்கள் முறையான தியானம் அல்லது பெண் தெய்வ வழிபாடுகள், பெண் சித்தர்கள் வழிபாடுகள் அது போன்றவை அவர்களுக்கு விசேஷமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விடுதலையாக இருக்கும். அதே போல கன்னியிலே இந்த காரியங்கள் நடப்பதனால கன்னிமூல கணபதி, கணபதி, சக்தி விநாயகர் போன்ற விநாயகரை நம் வழிபடும் பொழுது இந்த மாதிரி விரக்தியிலிருந்து அவர்கள் நாம் படிப்படியாக விடுபட்டு அந்த எளிதாக கடந்து சென்று விடலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு மற்றும் உணர்வுகள் இந்த 2 காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றால் எந்த விதமான கேடும் இல்லாமல் லகுவாக கடந்து விடலாம். கிரகங்களே நமது வழிகாட்டிகளாக இருக்கிறது. கிரகங்கள் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அது உலகத்தின் மனிதர்கள் கிரகத்தின் ஆளுகைக்கு இருக்கிறபடினாலே இந்த உலகியல் ஜோதிடப்படி அந்த கிரகங்கள் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் நீர் கிரகங்கள் சேர்ந்திருப்பதனால தமிழ்நாடு கடக பகுதி தமிழ்நாடை குறிக்கிறபடினால தமிழ்நாட்டில் செவ்வாயுடைய பார்வையும் இருப்பதனால அதீதமான இடியுடன் கூடிய கனமழை, ராகு இருப்பதனால கனமழை, மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம் என்றால் எந்த விதமான பலகீனங்களோ, உடல் பலகீனங்களோ இல்லை கேடுகளோ இல்லாமல் எளிதாக கடந்து விட முடியும். எல்லா குருமார்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.